ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியலில் நம்ம அம்மு அவங்க வீட்டில் இருந்ததா சொல்லி ஒரு ஃபோட்டோ எடுத்துன்னு வந்து நம்ம காவேரிட்டு காட்டுறாங்க. இந்த ஃபோட்டோவை பார்த்து நம்ம காவேரி ரொம்பவும் ஷாக் ஆகுறாங்க. இப்படியே போகிற போக்க பார்த்தாக்கா நம்ம காவேரிக்கு ஹாஸ்பிட்டலெலாம் போயிட்டு அவங்களுடைய பழைய நினைவுகளை கொண்டு வர முடியாது. நம்ம அம்முவே வந்து நம்ம காவேரி கூட இருந்தாவே போதும், அவங்க பழைய நினைவுகளை சீக்கிரமாக திரும்ப கொண்டு வந்துடுவாங்க அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கிங்க. ஆமாங்க, இப்போ நம்ம அம்மு என்ன பண்ணுறாங்க, அவங்க வீட்டில் அவங்க அப்பா வந்து அடிக்கடிக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் அந்த ஃபோட்டோவில் என்ன இருக்குன்னு நம்ம அம்முவுக்கு தெரியாமல் இருக்கு. ஒரு நாள் நம்ம அந்த போட்டோவை எடுத்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அம்மு என்ன பண்றாங்க, அந்த போட்டோவை எடுத்து பார்க்குறாங்க. அப்போதான் நம்ம அம்முவுக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு சந்தோஷம். என்னடா இது, நம்ம அப்பா கூட நம்ம மிஸ் இருக்கிறாங்க, கூடவே சாரதா பாட்டியெல்லாம் இருக்கிறாங்க. இந்த போட்டோவை எப்போ எடுத்தாங்க எனக்கே தெரியாமல் மிஸ் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. அவங்க என் அப்பா கூட சேர்ந்து போட்டோ எடுத்திருக்கிறாங்க. இந்த விஷயத்தை எங்கள் மிஸ் எங்கிட்ட இருந்து மறைச்சிட்டாங்க. முதல்ல இந்த போட்டோவை எடுத்துகிட்டு போயிட்டு எங்கள் மிஸ் கிட்ட வந்து நான் கேட்கணும். ஏன்னா அவங்க என் வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. ஆனால் எனக்கு இந்த விஷயம் தெரியாமல் வந்திருக்கு. இங்கே மிஸ் வந்து எங்கிட்ட சொல்லாமல் எங்கள் வீட்டுக்கு வந்து என் அப்பா கூட வந்து போட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. கூடவே சாரதா பாட்டியும் வந்திருக்கிறாங்க. இந்த விஷயத்தை ஏன் அப்பாவும் எங்கிட்ட சொல்லலை, மிஸ்ஸும் எங்கிட்ட சொல்லலை. முதல்ல நம்ம மிஸ் கிட்ட வந்து இதை பற்றி கேட்கலாம். அவங்க எங்கிட்ட சொல்லாமல் எங்கள் வீட்டுக்கு வந்து அப்பாவோட போட்டோ எடுத்துருக்குறாங்க. எங்கிட்ட சொல்லியிருந்தா நானும் சேர்ந்து போட்டோ எடுத்துருப்பேன்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அம்முக்குட்டி வெகுளித்தனமாக அவங்க அம்மாவாக இருக்கிற நம்ம காவேரி டீச்சர்கிட்ட வந்து அந்த போட்டோவை காட்டுறாங்க. என்ன மிஸ், நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறீங்க, ஆனால் நீங்கள் வந்து போட்டோ எடுத்த விஷயம்லாம் வந்து எங்கிட்ட சொல்லவே இல்லை. எங்கிட்டையும் சொல்லியிருந்தேன், நானும் வந்து அந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருப்பேன்ல, ஏன் மிஸ் இது மாதிரி பண்ணீங்க அப்படின்றாங்க. என்ன மூ சொல்கிற, நான் எப்போ உங்கள் வீட்டுக்கு வந்தேன், உங்கள் அப்பா கூட ஃபோட்டோ எடுத்தேன், என்ன சொல்லிட்டு இருக்க? ஆமாம் மிஸ், கூடவே சாரதா பாட்டியும் வந்திருக்கிறாங்க, இங்கே பாருங்கள் அந்த ஃபோட்டோவை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அம்மா அந்த ஃபோட்டோவை காட்டினோடனே அந்த காவேரிக்கு ரொம்பவும் ஷாக்கு. என்னடா இது, நம்ம அக்கா இருக்கிறாங்க, அம்மா இருக்கிறாங்க, கூடவே வந்து நானும் நின்றுட்டுருக்கேன். அப்போ நான் கன்சீவாக இருக்கிற மாதிரி இந்த ஃபோட்டோவில் இருக்குது. கூடவே அம்மாவோட அப்பாவும் இருக்கிறாங்க. என்னது, யார் இது, உண்மையிலே நான் தானா அப்படின்ற ஒரு ஷாக்கு வந்து நம்ம காவேரிக்கு வரும். இந்த ஷாக்கிலே நம்ம காவேரிக்கு பழைய நினைவுகள் திரும்ப வந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு பக்கம் நம்ம விஜய் என்ன பண்ணுறாங்க, நம்ம காவேரியோட அந்த ரிப்போர்ட்டெல்லாம் கொடுங்காத்த, நான் வந்து இந்த இந்தியாவிலே வந்து ரொம்பவும் பெரிய டாக்டராக இருக்காங்களே அவங்கக்கிட்ட வந்து இதை கன்சல்ட் பண்ணி காவேரிக்கு பழைய நினைவுகளை கொண்டு வரதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் வந்து நான் பண்ணுறேன், நீங்கள் அந்த ரிப்போர்ட்டை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதா கிட்ட அந்த ரிப்போர்ட்டை வாங்கிட்டு போகிறாங்க. இங்கே பாருங்கள் விஜய், நீங்கள் அந்த ரிப்போர்ட்டை வாங்கிட்டு போயிட்டு அந்த டாக்டர்கிட்ட கொடுக்கறதுக்குள்ள நம்ம அம்முக்குட்டியே வந்து நம்ம காவேரிக்கு பழைய நினைவுகளை கொண்டு வந்துடுவாங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குது. எது எப்படியோங்க, நம்ம அம்மு சீக்கிரமாக காவேரி கிட்ட இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பேசி அந்த ஃபோட்டோவெல்லாம் காட்டி நம்ம காவேரி பழைய நினைவுகள் ஒட்டு மொத்தமும் திரும்ப வரணும். விஜய் தன்னுடைய புருஷன் தான், தன் வயிற்றுல இருந்த குழந்தை யாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரியே வந்து விஜய் கிட்ட வந்து கேட்கணும். அப்படி கேட்கும் போது தான் அம்மு தான் நீ பெத்த குழந்தை, அம்மு தான் வந்து உன்னுடைய குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சொன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும். இதை பார்க்கவே வந்து கண்குள்ளா காட்சா இருக்குன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு உங்களுக்கு எதுன்னு கருத்துல கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் முதல் முறையா வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.